பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தரா, அவரை மனதார துதிக்கணுமா? அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே, உம்மை வாயார வாழ்த்துகிறே, உம்மை மனதார போற்றுகிறே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, பலியிடுவே, செய்த நன்மை நினைத்திடுவே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமை படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர், பெற்றத்தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டீர். தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர், பெற்றத்தாய் என்னை மறந்தாலும் என்னை அணைத்துக் கொண்டே. தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை
உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். அவரை வாயார வாழ்த்தி மனதார துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அற்புதம் செய்து நடத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் எலிசபெத் மரியாளை வாழ்த்தின இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். மரியாளை எலிசபெத் வாழ்த்தின இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தவளே பாக்கியவதி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமத்தை திறந்து நாம் வாசிக்கிற போது அநேக வாக்குத்தத்தங்களால் நம்மோடு கூட அவர் பேசுகிறார், இடைப்படுகிறார், அல்லது ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார், அல்லது பாடல்கள் மூலமாக, அல்லது தேவ செய்தி மூலமாக, ஒருவர் ஏறெடுக்கிற ஜெபத்தின் மூலமாக கூட, சிறு பிள்ளைகள் அவர்கள் தாங்கள் விளையாட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளின் மூலமாக கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்முடைய சோர்வுகளை, களைப்புகளை மாற்றுகிறதை, வாக்குத்தத்தமாக நம்மோடு கூட பேசி இடைப்படுகிறதை எல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். அதே போலதான் இந்த மரியாளை எலிசபெத் வாழ்த்துகிற இந்த சத்தத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து எங்கே வாக்குத்தத்தம் என்று கலங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உன்னை விழுந்து வணங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக பேசியிருந்தார். ஆனால் அவனுக்கு நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தால், அவன் குழியில் போடப்பட்டான், அங்கு ஒருவரிடத்தில் விற்கப்பட்டான், அங்கு போய் அடிமை ஆய் வேலை செய்து கொண்டிருக்கிறான், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கிறான். இப்பொழுது இந்த யோசேப்பு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் எங்கே என்று அவன் ஒருவேளை கதறியிருந்திருப்பான் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே? நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக எதிரடையாக என் வாழ்க்கையில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே என்று நாமும் கூட கதறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று நாம் விசுவாசித்து தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது, அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறவர்கள்தான் பாக்கியவதியாகவும் பாக்கியவான்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விரோதமாக பல காரியங்கள் நடக்கலாம், சோதனை பாதையில் நாம் கடந்து போக நேரிடலாம், எல்லா பக்கத்திலும் நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், நம்பினவர்கள் நமக்கு துரோகம் பண்ணலாம். ஆனால் கர்த்தரோ நம் கூட இருந்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்படும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் நீர் சொன்னவைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு கூட இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள எனக்கு நீர் ஒத்தாசை செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் யாவும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது போல எங்களுக்கு நீர் சொல்லியிருந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு நிறைவேறும் என்று சொல்லி உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி எங்களுக்கு எதிரடையாக எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், எங்களுக்கு எதிரடையாகவே எல்லா சூழ்நிலைகளும் போய்கொண்டிருந்தாலும், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தர்
என் வாழ்க்கையில் சொன்னபடியே நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எப்பொழுதும் நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தரால் உரைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், அது தாமதமாக்கி கொண்டே இருக்கிறது, நீண்ட நாட்களாகி கொண்டிருக்கிறது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நிறைவேற்றி என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.